தேர்தலானது தமிழகத்துல நெருங்கி வந்துடக்கூடிய இந்த நேரத்துல அஇஅதிமுகவினுடைய அபிஷியல் ட்விட்டர் பேஜ்ல நான் ஒன்ன பார்த்தேன். அதனுடைய வெளிப்பதிவு தான் இந்த வீடியோ. கடந்த 4.5 வருஷத்துக்கும் மேலாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு எந்த விதமான ஒரு குரலும் எதுவுமே கொடுக்காம ஆட்சி முடியக்கூடிய தருவாயில மக்களுக்கான ஒரு அரசா திமுக இருக்கிறதா ஒரு போலியான ஒரு பிம்பத்தை காட்டும் விதத்துல திமுகவினுடைய செயல்பாடுகள் இருக்கிறதா அந்த ஒரு புகைப்படமானது இருக்குது. ஸ்டாலின் அவர்கள் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு நாற்காலியில ஏகப்பட்ட ஊழல் ஓட்டைகள் நிரம்பி இருக்குது. அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம ஆனா இப்போ ஒரு 6 மாசமோ 4 மாசமோ இருக்கக்கூடிய இந்த நேரத்துல வேக வேகமா ஓட்டையெல்லாம் கலர் பேட்சுகளால வச்சு பேட்ச் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சூழல்ல ஒரு சில அறிவிப்புகளை மக்கள் கிட்ட கொடுத்திருக்கிறாங்க. அதுல ஒண்ணுதான் புதிய ஓய்வூதிய திட்டம். இந்த பழைய ஓய்வூதிய திட்டம் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்குமே 2021 தேர்தல் சமயத்திலே தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கீங்களே, ஆனா இப்போ வரைக்குமே அதை நிறைவேற்றல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு பரவலா ஓய்வூதியம் வாங்கக்கூடிய நபர்கள் மத்தியில இருந்தது. ஜனவரி 6ஆம் தேதிக்கு அப்புறமா போராட்டமானது மிக பெரிய அளவு வகுக்கக்கூடும் அப்படின்றது வெறும் போராட்டத்தை ஒழிக்கக்கூடிய வகையில வெறும் அறிவிப்பை மட்டுமே கொடுத்திருக்கிறாங்க. ஏன்னா அவனு 2 மாச காலத்துல நிச்சயமா அது செயல்படுத்த முடியாது அப்படின்ட்டு அரசியல் வல்லுநர்கள் கணிச்சிருக்கிறாங்க. அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் வழங்கக்கூடிய ஒரு நடைமுறை. ஏங்க கடந்த 4 வருஷமா லேப்டாப் வழங்காம இப்ப லேப்டாப் வழங்கக்கூடியது எந்த விதமான செயல்முறை? அதுவும் படிச்சுட்டு வெளியே போகக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுக்க போறாங்களாம். படிக்கும் பொழுதே கொடுத்திருந்தா அது பயனுள்ளதா இருந்திருக்குமே அப்படின்றாங்க. இதுல இந்த 4 வருஷ காலத்துல, அதாவது முதல் வருஷமே லேப்டாப் வாங்காம வீட்டுக்கு சென்றிருக்கக்கூடிய அந்த மாணவர்களுடைய நிலைமை என்ன அப்படின்ட்டு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா அப்படின்ட்டு அந்த மாணவர்கள் தரப்பினர் கேட்கிறாங்க. வருகின்ற 2026 பொங்கல் பண்டிகையின் போது அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் 3000 ரூபாயானது வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. கடந்த 4 வருஷமா பொங்கல் பண்டிகையே இல்லை. உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த மக்கி போன அந்த ஒரு வெள்ளத்தை மட்டுமே கடந்த காலத்துல ஓடின வெள்ளத்தை மட்டுமே கொடுத்துட்டு தேர்தல் நெருங்கி வந்துருக்கூடிய இந்த சமயத்துல மட்டும் எதுக்கு வெறும் 3000 ரூபாய் கொடுக்குறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி எடுக்கிறாங்க. ஏன்னா 2021 சமயத்துல அஇஅதிமுக ஆட்சி காலத்துல வந்துருக்கூடிய பொங்கல் நேரத்துல 2500 ரூபாய் கொடுத்தாங்க. அப்போ எதிர்கட்சியா இருந்த திமுக ஏங்க பொங்கலுக்கு 5000 ரூபாய் கொடுங்க அப்படின்ற மாதிரி குரலை உயர்த்தி அன்னைக்கு சொன்னாங்க. இன்னைக்கு கடந்த ஒரு 4.5 வருஷத்துக்கு அப்புறமாவே விலைவாசி எங்கேயோ போயிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல வெறும் 500 ரூபாய் 2500 ரூபாய் வெறும் 3000 ரூபாய் கொடுக்குறாங்க. இது எந்த விதத்துல சார் நியாயம் அப்படின்ட்டு அனைத்து தரப்பட்ட பொங்கல் கொண்டாடக்கூடிய நபர்களினுடைய ஒட்டுமொத்த கேள்வியா இருக்கு. தமிழகத்துல எங்க பார்த்தாலும் பாத்தீங்கன்னா கடந்த 4.5 வருஷமாவே மிகப்பெரிய அளவு எல்லாத்திலையும் விலை உயர்ற்றும், அதே போல பல்வேறு விதமான ஊழல் குற்றச்சாட்டுகள், முறைகேடுகள், அரசு பணியாளர்கள் பல பேர், தூய்மை பணியாளர்கள், செவிலியர்கள், அரசு மருத்துவர்கள் இவர்கள் எல்லோருமே போராட்டம் பண்றாங்க. இதுல போதையிலே இருக்கக்கூடிய தமிழகமா திருத்தணி நடந்த அந்த ஒரு சம்பவமாகட்டும், அதே போல அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த ஒரு சம்பவமாகட்டும் பல்வேறு விதமான சர்ச்சைகளுக்குள்ள கடந்த 4.5 வருஷமா இந்த ஒரு அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் இருக்கிறதா அரசாங்கத்தை எதிர்க்கக்கூடிய நபர்கள் சொல்றாங்க. ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு தற்போது எப்படி இருக்கு அப்படின்ட்டு வீடியோ பார்த்துக்கூடிய நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ஒரு 3 அபரிவிதமான திமுக அரசாங்கத்தினுடைய செயல்களை நீங்க எப்படி விமர்சனம் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. இந்த மாதிரி பொலிட்டிக்கல் சார்ந்த வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.